தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் தஞ்சை மற்றும் சேலம் மாவட்டங்களில் மினி டைட்டில் பூங்காக்கள் திறப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் தாலுகா பிள்ளையார்பட்டி கிராமத்தில் ரூபாய் 30.50 கோடி மதிப்பீட்டில் 55,000 சதுரடி பரப்பளவில் தரைதளம் மற்றும் 3 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவும் மற்றும் சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகா ஆனைக்கவுண்டன்பட்டி மற்றும் கருப்பூர் கிராமத்தில் ரூபாய் 29.50 கோடி மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு உணவுப் பொருள் சோதனை கூடம், சேமிப்பு கிடங்குகள் திறப்பு. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டது. சவரனிற்கு 160 ரூபாய் உயர்ந்து 55,840 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷுடன் டிட்டோ ஜாக் அமைப்பினர் சந்திப்பு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தல். நான்கு முறை வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு குறைவான முதலீட்டை ஈர்த்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனடியாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். அதிமுக ஆட்சியில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகளை பட்டியலிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி சீசிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. சென்னை நீலாங்கரையை அடுத்த அக்கரை பகுதியில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றபோது துப்பாக்கியால் சுட்டதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகும் ரவுடிகள் அடுத்தடுத்து என்கவுண்டர். தட்டி தூக்கும் தமிழ்நாடு போலீசால் குலை நடுங்கும் கூலிப்படை. கைது செய்யப்பட்ட சீசிங் ராஜாவை நீலாங்கரையில் ஆயுதங்களை கைப்பற்ற அழைத்து சென்ற போலீசார். தான் மறைத்து வைத்திருந்த கள்ள துப்பாக்கியால் சீசிங் ராஜா சுட்டதால் தற்காப்பிற்காக போலீசார் சுட்டுக் கொலை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தனது கணவருக்கு தொடர்பில்லை என கூறும் சீசிங் ராஜா மனைவி என்கவுண்டருக்கு முன்பாகவே கைக்குழந்தையுடன் கண்ணீர் மல்க காப்பாற்ற கோரிய வீடியோ வெளியாகி பரபரப்பு. தமிழக அரசு நீங்க தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். என் கணவரை தயவு செஞ்சு என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க, ப்ளீஸ் ஒப்படைச்சிடுங்க. அவர் எந்த இது குற்ற நடவடிக்கை ஈடுபடுறதே கிடையாதுங்க. தயவு தமிழக அரசு நீங்க தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். என் கணவரை தயவு செஞ்சு என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க, ப்ளீஸ். அவர் ரவுடி காக்கா தோப்பு பாலாஜியை தொடர்ந்து சீசிங் ராஜாவும் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. தலைநகர் சென்னையில் ஒரே வாரத்தில் அடுத்தடுத்து 2 என்கவுண்டர் சம்பவம் அரங்கேறியதால் பரபரப்பு. ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்ட ரவுடி சீசிங் ராஜாவின் உடலை பார்த்து கதறி அழுத மகள். செய்யாத குற்றத்திற்காக கொலை செய்து விட்டீர்களே என கண்ணீர் விட்டு கதறியதால் பரபரப்பு.
தனது சொந்த தொகுதியான குளத்தூரில் நாளை ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். கட்சி நிர்வாகிகளையும் நாளை சந்தித்து ஆலோசிக்க உள்ளதாக அறிவிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டி, சேலம் மாவட்டம் ஆனைக்கவுண்டன்பட்டி மற்றும் கருப்பூர் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள மினி டைட்டில் பூங்காக்கள் இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 5 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. படகு ஒன்றையும் சிறைப்பிடித்து அட்டூழியம். கன்னியாகுமரி மாவட்டம் குறும்பனை நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திய கும்பலால் பரபரப்பு. கொடூர ஆயுதங்களால் தாக்கப்பட்டதில் 8 மீனவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதியில் 80 லிட்டர் மஞ்சள் நிற எரிசாராயம் பறிமுதல். தப்பி செல்ல முயற்சித்த சாராய வியாபாரியை கைது செய்து கரியலூர் போலீசார் விசாரணை. சென்னை கிண்டியில் மீட்கப்பட்ட நிலத்தில் பசுமை பூங்கா அமைப்பதற்கு அன்புமணி ராமதாஸ் வரவேற்பு. கோயம்பேட்டில் 2வது மிகப்பெரிய பூங்காவை அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மது ஒழிப்பு மாநாடு முதலமைச்சரும் திருமாவளவனும் திட்டமிட்டு செயல்படுத்துகின்ற ஒரு நாடகம் என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் விமர்சனம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொலை கொள்ளைகள் அதிகரித்து வருவதாகவும் குற்றச்சாட்டு. இது முழுமையாக சீரழிந்திருக்கிறது. இந்த திமுக ஆட்சியில் வந்த கடந்த 3 வருடமாக எங்கே பார்த்தாலும் கொலைகள். அந்த கொலைகளில் சரியான விசாரணை கிடையாது, சரியான கைதுகள் கிடையாது. நீங்கள் சொன்னீங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலையில் இன்று வரலும் கொலையாளிகள் கண்டுபிடிக்கவில்லை. அதே போல் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு கஞ்சா இருக்கிறது. ஊருக்கு டாஸ்மாக் கடைகளை திறந்து விட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நாகப்பட்டினம் மீனவர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தம். சுருக்குமணி வலையை தடை செய்ய வலியுறுத்தல். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு நடப்பட்ட பந்தக்கால். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் மற்றும் அவரது மகள் லாவண்யா ஆகியோர் மீது சேலம் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. சமையலர் பணி வழங்குவதாக கூறி 65 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. ஆவடி அடுத்த அண்ணனூரில் ரயில்வே தண்டவாளம் அருகே திடீரென பள்ளம் ஏற்பட்டதால் ரயில் சேவை பாதிப்பு. 1 மணி நேரத்திற்கும் மேலாக ரயில்கள் இயங்காததால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்வோர் கடும் அவதி. கேரளாவில் மேலும் 2 பேருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு. மாஞ்சேரியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை.
இலங்கை அதிபராக தேர்வான அனுரகுமார திசநாயக்கவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. பிராந்திய நலனுக்காக தங்களுடன் பணியாற்ற ஆவலுடன் உள்ளதாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவு.